கடுகு இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சீரகம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வெந்தயம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆக மொத்தத்துல எது இருக்கோ அது போடுங்க. பூண்டு இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் எதை போட்டிங்கோ கண்டிப்பா அவே வச்சிருங்க, அது மேண்டேட்ரி. ஓகேவா? வெங்காயம் போடுங்க, தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் பருப்பு நல்லா அவிஞ்சிருக்கும், அது போடுங்க. அவிலனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம டைமுக்கு ஸ்கூல் போகணும், அதனால போட்டுருங்க. புளி ஆல்ரெடி ஊற வச்சுருப்பீங்க, அதையும் போட்டுருங்க. புளி ஊற வச்சிங்களா? ஊற வச்சு தான் போடணும். கொஞ்சமாக ஊறினா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியை ஊற்றுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். 10 ரூபாய் பேக்கெட் சாம்பார் பவுடர் 2 பேக்கெட் வாங்கி அதையும் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்க போயிடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி, அது இன்னொரு டாபிக் வச்சு கவர் பண்ணலாம். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாம்பார் கொதிச்சாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து டப்பால போட்டு ஸ்கூலுக்கு வந்துருக்கோம். நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்கு அடிமைகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? எங்களை வச்சுதான் கலாய்க்கிறாங்க. அதனால அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஆனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கனால 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், இதான் ரெசிபி. அதான் நீங்க பாதி பண்ண போறீங்க, ஹஸ்பண்ட் பாதி பண்ண போறீங்க. கடுகு இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சீரகம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வெந்தயம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆக மொத்தத்துல எது இருக்கோ அது போடுங்க. பூண்டு இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் எதை போட்டிங்கோ கண்டிப்பா அவே வச்சிருங்க, அது மேண்டேட்ரி. ஓகேவா? வெங்காயம் போடுங்க, தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் பருப்பு நல்லா அவிஞ்சிருக்கும், அது போடுங்க. அவிலனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம டைமுக்கு ஸ்கூல் போகணும், அதனால போட்டுருங்க. புளி ஆல்ரெடி ஊற வச்சுருப்பீங்க, அதையும் போட்டுருங்க. புளி ஊற வச்சிங்களா? ஊற வச்சு தான் போடணும். கொஞ்சமாக ஊறினா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியை ஊற்றுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். 10 ரூபாய் பேக்கெட் சாம்பார் பவுடர் 2 பேக்கெட் வாங்கி அதையும் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்க போயிடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி, அது இன்னொரு டாபிக் வச்சு கவர் பண்ணலாம். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாம்பார் கொதிச்சாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து டப்பால போட்டு ஸ்கூலுக்கு வந்துருக்கோம். நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்கு அடிமைகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? எங்களை வச்சுதான் கலாய்க்கிறாங்க. அதனால அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஆனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க வீட்டில்